அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பங்குனி மாதம் 29ஆம் தேதி காலை 9 மணி வானிலை நிலவரம். நேற்று இரவுலாம் அதாவது வட மேற்கிலிருந்து தென்கிழக்காக மேகங்கள், நான் 2 நாள் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன். வடக்கேருந்து தெற்க மேகம் வரும், மேற்கேந்து கிழக்கும் மேகம் வரும், இனிமேல் பேட்டர்ன் மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, வலு குறைந்த காற்று சுழற்சியாக மியான்மர்கிட்ட போன காற்று சுழற்சி, நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒரு சுழற்சி, இங்கே பெரிய மழையை கொடுக்கணும் எதிர்பார்த்த சுழற்சி அங்கே போய் வலு குறைஞ்சி போச்சு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரபிக்கடலில் ஒரு உயர் அழுத்தம் ஒன்று இருக்குது, ஒரு மெலிந்த சுழற்சி ஒன்று அரபிக்கடலில் கேரளா கரையோரங்களில் ஒட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில், அதாவது நமக்கு வர்றதில்ல, அது கிளாக் வைஸில் சுற்றுற ஒரு சுழற்சி நிலநடுக்கோட்டுக்கு கீழே தென் அரைக்கோளத்தில் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, சுற்றுறப்ப அதுலேருந்து நீராவி நமக்கு கிடைக்கிது, அதுலேருந்து நீராவி கிடைக்கிது. அது நம்ம தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் வழியாக உள்ளே போகுது. அதை குளிர்விக்கிறதுக்கு, அதாவது வெப்பம் நிறைந்த நீராவியை குளிர்விக்கிறதுக்கு மேற்கு பக்கத்துலேருந்து, அதாவது ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்குன்னு சொன்னல, அங்கேருந்து வருது குளிர்காற்று. இங்கேருந்தும் அந்த உயர் அழுத்தத்துலேருந்து வருது, இங்கேருந்தும் குளிர்காற்று வருது. அதாவது கடல் காற்று உள்ளே நுழைச்சி அதை குளிர்விக்குது. ரைட்டு. கடற்கரை ஓரத்துக்கு அதிகமாக நேற்று வந்ததுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, காற்றினி வேகம் குறைச்ச, அதாவது காற்றின் திசை வேக மாறுபாடுன்னு சொல்கிறது இதனால தான். அதனால் அந்த திசையிலையும் வேகத்துலேயும் மாறுபாடு இருக்கிறப்ப இந்த மழை பெய்யும். இப்போ வெப்ப நீராவி எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர் பக்கத்துலேருந்து, அதாவது ராஜஸ்தான் பக்கத்துலேருந்து அங்கேருந்தே வருது. அது பெங்களூர் பக்கத்துலேருந்தே அப்படியே எடுத்துக்கிட்டு வட மேற்கிலிருந்து தென்கிழக்காக, ஏற்கனவே இது எப்படியா சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மணல்மேடு பக்கத்துலாம் கொடிக்கா மூலையிலேருந்து மப்பு ஏறுதுன்னு எங்கள் தாத்தா சொல்லுவாங்க. கொடிக்கா மூளை மப்பு ஏறுதுன்னா, இது இப்போ திடீர்னு நடக்கிறதுனால காலங்காலமாக நடக்கிறது தான். கொடிக்கா மூளைன்னா எங்களுக்கு கொடிக்கா மூளைன்னா, கொடிக்கால்னா அப்போ கொடிக்கால், வெத்தலை கொடிக்கால் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மன்னார்குடி பக்கம், காட்டு மன்னார்குடி, அதாவது வீராண ஏரி பக்கம் இருக்கும். எங்களுக்கு அந்த மூளை அதுதான் கொடிக்கா மூளை, அதாவது வட மேற்கு மூலை, அங்கேருந்து மழை வரும்னு சொல்லுவாங்க. ரைட்டு. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, அதுதான் நடக்குது. இப்போ சயின்ஸாக அதை சொல்லிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியாத விஷயங்களே ஏற்கனவே இல்லை. அதை சிலர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க, சிலர் சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். ரைட்டு. இப்போ அந்த மழை தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, கொடிக்காமூல மழை. இப்போ ஏறி வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கும் மழை பெய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் மழை பெய்யும். இந்த மழை 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது நாளைக்கு 30-31 மணி திங்கக்கிழமை வருஷ பிறப்பு, அதாவது தமிழ் வருட பிறப்பு, அது வரைக்குமே இந்த மழை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் கடற்கரை ஓரங்களில் வருமா, போராடி தான் வரும். அதாவது நான் எப்போதும் சொல்கிறது தான், அதாவது வங்கக்கடல் ஓரத்தில் ஒரு 60 கிலோமீட்டருக்கு போராடி தான் உள்ள வரும். மத்திய மாவட்டங்களில் நல்ல மழை பெறும். அதனால் இந்த நீராவி எடுத்துக்கிட்டு இந்த மழை சேரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் லேசான மிதமான மழையாக இருக்கலாம். மழை பெய்யறது கூட பிரச்சனை இல்லைங்க. காற்று கடுமையாக நேற்று அடித்து, எங்கள் வீட்டிலலாம் அந்த கெஸ்ட்லாம் வந்தாங்க, போயிட்டு ஏதோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றப்ப மரம் முறிஞ்சு போக முடியலைங்க, எங்கே பார்த்தாலும் கரண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்தி. காற்று கடுமையாக அடிக்குது. நானே சோளம் புல்லாம் நினச்சிட்டு இருக்கேன், எங்கே பார்த்தாலும் நேற்று ஒருத்தர் போட்டிருக்காரு, சோளம் சுத்தமாக தட்டை ஜட சாஞ்சி கிடக்கு. அந்த மாதிரி காற்றுன்னா ரொம்ப மோசமான காற்று, போஸ்ட்டை முறிச்சிருக்கு. அந்த மாதிரி எங்கள் பக்கத்தில் பந்தலூர் பக்கம், அதாவது இந்த திருமணஞ்சேரி அங்கே போயிட்டு அது சரியான காற்றான், திருவிடைமருதூர் பக்கம்லாம். எங்கள் மணல்மேட்டில் அவ்வளோ பெரிய மழையெல்லாம் இல்லை, 1.5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கலாம் அதிகபட்சமாக. பெரிய மழையெல்லாம் இல்லை, காற்று சேதம் அதிகம். ரைட்டுங்களா? இது எப்படி அதாவது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மழை இருக்குது.